சொந்த தொகுதியிலே துரோகியை விரட்டியடித்த அதிமுகவினர் மகிழ்ச்சியிலே எடப்பாடி, அதிர்ச்சியிலே தமிழக வெற்றிக் கழகம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை இலை சின்னத்திலே நின்று வெற்றி பெற்று விட்டு தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய பிரச்சனையை சமாளிப்பதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, அதாவது அங்கே வாக்களித்த மக்களை கூட எண்ணி பார்க்காமல் தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மற்றொரு இயக்கத்திலே இணைந்தார்கள். எல்லாம் ஒரு 5 நபர்கள் இருக்கிறார்கள். அந்த 5 நபர்கள் தொகுதிக்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிமுகவினரே விரட்டி விரட்டி அடித்திருப்பதாக இணையதளங்களிலும் சரி, அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான பக்கத்திலும் சரி செய்திகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருந்தார். நேற்று தினம் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் விழாவிற்கு வருகை தந்த அவருக்கு அதிமுகவினர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் ஓட்டம் பிடித்திருக்கிறாராம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தனித்தொகுதியின் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் அவர்கள் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். மேலும் அக்கட்சியிலிருந்து 4 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த கட்சியிலே இணைந்து விட்டார்கள். இதில் இவரும் ஒருவராகவே இவர் இன்றும் நேற்று தினம் மதுராந்தகம் அருகே உள்ள முதுகரை கிராமத்தில் நடைபெற்ற இருந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்க சென்றிருக்கிறார். அந்த நேரத்திலே எங்களுடைய உழைப்புகளை சுரண்டிவிட்டு எங்களின் மூலமாக நீ வெற்றி பெற்று உன்னுடைய சுய லாபத்திற்காக நீ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறாய் என சொல்லி அங்கிருந்த அதிமுக தொண்டர்கள் அனைவருமே கருப்பு கொடி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கருப்பு கொடி காட்டியது மட்டுமல்லாமல் கோஷம் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக மரகதம் குமரவேல் அவர்கள் அந்த இடத்தை விட்டு, அதாவது விஜயுடைய பிறந்தநாள் விழா கூடிய அந்த விழாவை கூட வராமல் அப்படியே மறுபடியும் மீண்டும் கிளம்பி சென்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தொகுதி மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? அதிமுகவிலே நிற்கிறார், நாம் இவருக்கு வாக்களிக்கவில்லை, அதிமுகவிற்குத்தான் வாக்களிக்கிறோம் என சொல்லித்தானே வாக்களித்தார்கள். அந்த வாக்குகளை வாக்களித்த மக்களை ஒரு துச்சமாக நினைக்காமல் அவருடைய பதவி லாபத்திற்காகவும் அவருக்கு வரக்கூடிய அந்த இதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜய் கட்சியிலே இணைந்து விட்டார். இந்த வருகின்ற இடைத்தேர்தலிலே அந்த தொகுதியிலே அவர் போட்டியிட்டாலும் தோல்வியைத்தான் தழுவப் போகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த தொகுதியிலே அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த நிலைமை என்பது, அவருடைய நிலைமை என்பது எப்படி இருக்கும் என யோசனை செய்து பாருங்கள். அதாவது அதிமுகவை அழிக்க நினைத்தவர்களும் சரி, அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்களும் சரி ஒருபோதும் உருப்பட முடியாது அப்படிங்கிறது நமது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வழியில் வந்த அனைவருக்குமே தெரியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்துக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.